மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹாம் தியானாவஸ்திததத்கதேன மனசாம் பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 29. அபானே ஜுக்வதி பிராணம் பிராணே பாணம் ததா பரேம் பிராணாபானகதி ருத்வாம் பிராணாயாம பராயணாகம். அபானே ஜுக்வதி பிராணம் பிராணே பாணம் ததா பரேம் பிராணாபானகதி ருத்வாம் பிராணாயாம பராயணாகம். பகவத்கீதையில் 3வது அத்தியாயம் முடிஞ்சு 4வது அத்தியாயத்தில் 28 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இடையில ஒரு மாதம் விடுமுறை விட்டாச்சு, மறந்துருப்போம் நிறையா விஷயங்கள்லாம். திருப்பி சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். பகவத்கீதை 1 அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். இதில் இந்த கீதை உபதேசிப்பதற்கான சூழ்நிலை வந்தது. அங்கே 2 பேரும் சண்டைக்கு நிற்கிறாங்க. போர்க்கள அணிவகுப்பு. அதில் துரியோதனனுடைய மனநிலையெல்லாம் முதல்ல வந்தது. பயத்தில் புலம்புறான். அர்ஜுனுடைய புலம்பல் துக்கத்தில் மயக்கத்தில் உள்ள புலம்பல், பற்றுனால் வர்ற புலம்பல். துரியோதனன் அங்கே புலம்புறான். இந்த படைகளெல்லாம் வர்ணிக்கும் போதே அவனுடைய பயம் தெரியும். அதில் பீமனுடைய படைகளை சொல்லுவான், நம்ம படைகள் எப்படி இருக்குன்னு சொல்லுவான். அதெல்லாம் ஆரம்பத்தில் வரும். பிறகு அர்ஜுனனுக்கு வந்த பற்று, பீஷ்மரையும் துரோணரையும் உறவினர்களையும் பார்த்தவுடன் ஏற்படுகின்ற பற்று வருகிறது அவனுக்கு. பற்றை தொடர்ந்து இவர்கள் போரில் மடிந்து விடுவார்களோ என்ற சோகம் வருகின்றது. பற்றினால் அவனுக்கு ஏற்பட்டது சோகம், துயரம். எப்பொழுதுமே இந்த பற்றும் துயரமும் வந்தால் புத்தி சரியாக வேலை செய்யாது. அப்போ அவனுக்கு மனதில் குழப்பம் வருகின்றது. நல்லதை கெட்டதுன்னு சொல்கிறான், கெட்டதை நல்லதுன்னு சொல்கிறான், தர்மத்தை அதர்மம்னு சொல்கிறான், அதர்மத்தை தர்மம்னு சொல்கிறான். எல்லாம் குழப்பி சண்டை போட மாட்டேன், சண்டை போடுறது அதர்மம்னு சொல்லி வெள்ளியும் அம்பையும் கீழே போட்டு உட்காந்துடுறான். பகவான் அங்கே வாயை திறக்கவே இல்லை. 1 அத்தியாயத்தில் பகவான் வாய் திறக்கவே இல்லை. அவனுடைய புலம்பலை எல்லாம் முறையாக கேட்குறார். நீ என்ன வேணாலும் புலம்பிக்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் ஒரு சைக்காலஜி. யாராவது துயரத்தில் கஷ்டப்பட்டு சொன்னால் உடனே நம்ம பதில் பேசக்கூடாது, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அது மாதிரி பகவான் கேட்டு பேசாமல் இருக்கார். 2வது அத்தியாயத்தில் இவன் புலம்பல் ஆரம்பித்தவன் லைட்டாக உபதேசம் பண்ணுறாரு. பிறகு திருப்பி இவன் பக்குவத்தை சொல்லுகின்றான். இவன் சிஷியனாகுவதற்கு உண்டான தகுதியை அடைகின்றான். தகுதியை அடைந்து அவரிடம் சரணாகதி அடைந்து எனக்கு இந்த துயரத்தை போக்குவதற்கான உண்மையான வழியை உபதேசியுங்கள் என்று சரணாகதி அடைகின்றான். அங்கு சிஷ்யனுடைய மனநிலையும் சரணாகதி தத்துவமும் வருகின்றது. முதலில் உடனே இவர் என்ன பண்ணுறாரு, துயரத்தை போக்குவதற்கு துயரத்திற்கான காரணம் அறியாமை. அப்போ அறியாமை போனால் துயரம் போகும், அறியாமை போக அறிவுதான் வேண்டும் என்று ஞான யோகத்தை, அறிவை புகட்டுகின்றார். என்ன அறிவை புகட்டுகின்றார்? தன்னை பற்றிய அறிவை, ஆத்ம அனாத்ம அறிவை புகட்டுகின்றார். ஆத்மா அழியாதது, அழியாத ஒன்றை பற்றி துயரப்பட வேண்டிய அவசியமில்லை. அனாத்மா என்றுமே அழிந்துதான் ஆகும், அது மாற்ற முடியாத விஷயம். மாற்ற முடியாத விஷயத்தை பொறுத்து நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று
ஆத்ம அனாத்ம அறிவை புகட்டுகின்றார். இது புரிவதற்கு கஷ்டம். இதுதான் வேதத்தின் சாரம். வேதாந்தம், உபனிஷதங்கள் எல்லாம் சொல்லுவது நம்மை பற்றிய அறிவைத்தான் சொல்லுகின்றது. நம்மளுடைய உண்மையான சொரூபம் அழியாத மாறாத உண்மையான சொரூபம். இந்த உடம்பு எப்பொழுதும் அழியும், இதற்கு நோய் வரும், மூப்பு வரும், பிணி வரும்லாம் சொல்லி இதை புகட்டுகின்றார். இது கொஞ்சம் பக்குவம் இல்லாட்டி புரியாததுங்கிறதுனால இதை புரிய வேண்டும் என்றால் உனக்கு மனப்பக்குவம் தேவை, அதற்கு கர்மயோகம் தேவை என்று கர்மயோகத்தை உபதேசம் செய்தார். இந்த 2 தத்துவத்தையும் உபதேசம் செய்த பிறகு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அங்கே என்ன கேள்வி கேட்டான்னு சொன்னால், நீங்கள் எனக்கு இந்த 2 விஷயத்தை சொன்னீங்க, இப்படி கர்மயோகம் செய்து மனப்பக்குவத்தை அடைந்து ஞானத்தை அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டான். அப்பொழுது ஞானியின் லட்சணத்தை சொன்னார், சிதப்பிரக்ஞ லட்சணத்தை சொன்னார். அப்போ 2வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல், ஞானயோகம், கர்மயோகம், ஞானியினுடைய லட்சணம், இந்த 4 விஷயங்கள் வந்தது. 3வது அத்தியாயம் ஆரம்பித்தவுடன் இவனுக்கு குழப்பம் வந்தது. ஞானயோகத்தையும் புகட்டினார், கர்மயோகத்தையும் புகட்டினார். இது எதில் சிறந்தது என்ற கேள்வியை அவன் கேட்டான். அவர் சொன்னார், ஞானமே உயர்ந்தது, கர்மம் சிறந்ததுன்னார். உன்னை போன்ற மனநிலையில் உள்ளவர்களுக்கு, இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு கர்மயோகமே சிறந்தது, ஆனால் உயர்ந்தது ஞான யோகம்னு சொல்லி பிறகு கர்மயோக தத்துவத்தை எல்லாம் உபதேசம் பண்ணி நீ கர்மயோகம்தான் செய்ய வேண்டும் சொல்லி கர்மயோகத்தை சுருக்கமாக சொன்னார். கர்மயோகம்னா என்ன? பற்று இல்லாமல் கடமையை செய்கிறது, முதல்ல பலனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தி, பகவானுடைய அருளால், பகவானுடைய கருணையால், பகவானுடைய எண்ணத்தோடு நம்மளுடைய கடமையை தர்மப்படி செய்து அதில் வரக்கூடிய பலன்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தி கர்மயோகம். சரி, ஞானயோகம் வந்தால் கர்மயோகம் செய்ய வேண்டியது இல்லையான்னா, சமுதாயத்தில் நீ செயலை ஒரு பொழுதும் துறக்கக்கூடாது. லோக சங்கரகம்னு ஒரு தலைப்பு சொன்னார். யாராக இருந்தாலும் செயலை விட முடியாது. அதெல்லாம் காட்டில் உட்காந்துருக்க சன்னியாசிக்கு, ஆசிரமத்தில் இருக்க சன்னியாசியோட காரியத்தை விட முடியாது. அதனால் கட்டாயம் நீ செயலை துறக்கக்கூடாதுங்கிற கருத்தை தெளிவாக சொன்னார். அதுக்கு பேர் லோக சங்கரகம். அப்போ இதில் என்ன சொன்னார்னா, கர்மமா ஞானமாங்கிற கேள்வி, அதில் ஞானமே உயர்ந்தது, கர்மம் சிறந்ததுன்னு சொல்லி கர்மயோகத்தை பற்றி போதித்து பிறகு லோக சங்கரங்கிற தலைப்பை சொல்லி இந்த கர்மயோகத்திற்கு உண்டான தடை, கோபம், பேராசை முதலியவைகள் சொல்லி அதையெல்லாம் எப்படி நீக்குவது என்ற கருத்தையும் 3வது அத்தியாயத்தில் சொல்லி முடித்தார். ரொம்ப சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லிட்டு போகிறேன். 3 அத்தியாயம் இதுதான். 4வது அத்தியாயம் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 4 விஷயம் வந்தது. எடுத்த உடனே என்ன சொன்னார்? 4வது அத்தியாயத்தில் 3 அத்தியாயத்தில் கர்மயோகத்தை சொல்லிட்டார், ஞான யோகத்தை சொல்லியிருக்கார், ஞான யோகத்தினுடைய பலனையும் சொல்லிட்டார். இந்த தத்துவமெல்லாம் மிக உயர்ந்தது, மேலானது, பெருமைக்குரியதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட தத்துவத்தை நான் சூரிய பகவானுக்கு உபதேசித்தேன், சூரியன் மனுவுக்கு உபதேசித்தான்னு சொல்லி இந்த கர்மயோகம் ஞான யோகத்தினுடைய மகிமையை சொல்லி இது பரம்பரையாக வருது, இந்த தத்துவத்தை இவங்களுக்கெல்லாம் சொன்னேன்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? சந்தேகம் வந்துருச்சு. கிருஷ்ணன் நம்ம கூட தானே பிறந்தார், நம்ம ஃப்ரெண்டை இவர் எப்படி சூரியனுக்கு சொல்லியிருக்க முடியும்? சூரியன் எப்பயோ தோன்றியவர், மனு எப்பயோ தோன்றியவர், அவருக்கெல்லாம் இந்த கருத்தை எப்படி சொல்லியிருக்க முடியும்னு இவனுக்கு சந்தேகம் வந்தவுடன் அவதார தத்துவ மகிமையை சொன்னார். நான் அவதார புருஷன், உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து விட்டன, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ தெரிஞ்சுக்கிறல அப்படின்னு சொல்லி, நான் மாயையை கட்டுப்படுத்தி பிறக்கின்றேன், நீங்கள் மாயையின் வசத்தில் பிறக்கிறீர்கள்னு சொல்லி, மற்ற ஜீவர்கள் பிறப்பதெல்லாம் மாயையினுடைய வசத்தில் பிறக்கிறோம், கடவுள் மாயையை வசப்படுத்தி பிறக்கிறேன், என்னுடைய அவதாரம் அப்படிப்பட்டதுன்னு சொல்லி அவதார மகிமையெல்லாம் சொன்னார். சொல்லும் பொழுது எதற்காக அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது, அப்பப்போ தர்மம் நலிவடையும், அதர்மம் மேலோங்கும், அப்பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அப்போ தர்மத்தை காக்க வேண்டும் என்றால் தர்மத்தை கடைப்பிடிப்பவர்களை காக்க வேண்டும்,
தர்மத்தை கடைப்பிடிப்பவர்களை காக்க வேண்டுமென்றால் அதர்மத்தை கடைப்பிடிப்பவர்களை அழிக்க வேண்டும். அப்போ அதர்மத்தை கடைப்பிடிப்பவர்களை அழித்து தர்மத்தை கடைப்பிடிப்பவர்களை காப்பதற்காக நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன்னு சொல்லி 4வது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அவதார மகிமையை அழகாக சொன்னார். அதை சொல்லி முடித்த பிறகு இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு ஞான கர்ம சந்நியாச யோகம், அறிவினால் செயலை துரத்தல். அந்த தத்துவத்துக்கு வர்றார். அவர் என்ன சொன்னார்னு சொல்லும் பொழுது ஏன் இந்த தத்துவத்துக்கு இங்கே வர்றாருன்னு சொன்னால், நான் இந்த உலகத்தில் இப்படி தர்மத்தை காக்கிறதுக்காக அதர்மத்தை அழிக்கிறதுக்கு அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறேன், எல்லாவற்றையும் படைத்து எல்லா செயல்களையும் செஞ்சாலும் கூட செய்தாலும் செய்யாதவனாக இருக்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ கூட ஜாதி தர்மத்தை சொன்னார். நான் எல்லாத்தையும் படைக்கிறேன்னு சொல்லும் பொழுது குறிப்பாக இங்கே வர்ணாசிரம தர்மத்தை சொன்னார், வர்ணத்தை சொன்னார். குணத்தினாலும் தொழிலினாலும் 4 வர்ணங்களை படைத்தேன்னு சொல்லி இப்படி எல்லாவற்றையும் படைத்தாலும் கூட நான் படைத்தாலும் படைக்காதவனாக இருக்கிறேன், செய்தாலும் செய்யாதவனாக இருக்கிறேன் சொல்லிட்டு எப்படி செய்தும் செய்யாதவனாக இருத்தல் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம். அதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலில் வரக்கூடிய பலனில் பற்றின்று செய்தால் அந்த செயல் நம்மை பந்தப்படுத்தாது. ஒரு செயல் பந்தப்படுத்தினால்தான் அந்த செயல் செஞ்சதாக அர்த்தம். அது பந்தப்படுத்தலைன்னா செஞ்சாலும் செய்யாதாக அர்த்தம். அதனால் இவர் எந்த செயல் செய்வதற்கும் இவருக்கு ஆசையும் இல்லை, பற்றும் இல்லை, அதனால் எனக்கு பந்தம் இல்லைன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, நான் செய்கின்றேன் என்ற எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எது செயல் எது செயலின்மை என்பதில் எல்லாருக்கும் குழப்பம் இருக்கிறது, ஆகவே அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன்னு சொல்லி கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மங்கிற தத்துவத்தை சொன்னார். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சாரமாக இருந்தது. 18வது ஸ்லோகம். அதாவது யார் ஒருவன் செயலில் செயலின்மையை பார்க்கின்றானோ, செயலின்மையில் செயலை பார்க்கின்றானோ அவனே ஞானி, அவனே தத்துவத்தை அறிந்தவன், அவனே அனைத்தையும் செய்து முடித்தவன் செஞ்சார். இதனுடைய சாரம் என்னன்னு சொன்னால், இந்த எல்லா செயலுக்கும் காரணம் அனாத்மா. அனாத்மா செயல்படுது, ஆத்மா செயல்படுவதே இல்லை. இதே அதனுடைய சாரம். ஆனால் ஆத்மா இல்லாமல் அனாத்மா செயல்படாது. அதனுடைய ஆதார தத்துவம் ஆத்மா, அதை வச்சுக்கிட்டு அனாத்மா செயல்படுது. மின்சாரம் பார்த்திங்கன்னா ஒரு செயலும் செய்யாது. மின்சாரம் கரண்ட் அப்படியே இருக்கும். ஆனால் கரண்ட் வெளிப்படணும்னா என்ன வேணும்? பல்பு வேணும், ஃபேன் வேணும், எல்லா இடத்துலையும் வெளிப்படும். ஆனால் உண்மையிலே கரண்ட்டு பெசாமல் இருக்கும். அப்போ இந்த செயல்படு அது ஆத்மாவினுடைய அனுகிரகத்தில் அதை ஆதாரமாக வச்சு அனாத்மா தான் செயல்படுது. ஆத்மா எந்த செயலையும் செய்வதில்லை. இதை புரிஞ்சுக்கிறணும். நம்மகிட்ட 2 தத்துவம் இருக்குது. ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அனாத்மான்னு ஒன்று இருக்குது. அனாத்மாவில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே இருக்குது. இந்த உடம்பு இருக்குது. இதுதான் செயல்படுது. இது செயல்படும் பொழுது ஆனால் ஆத்மா எப்பயுமே செயல்படுவதில்லை. ஆனால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால், ஆத்மா செயல்படுவதாக எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது ஆத்மா செயல்படாதுங்கிற தத்துவத்தை ஆத்மா என்றைக்கும் செயல்படாது, ஆத்மா அகர்த்தா அபோக்தாங்கிற கருத்தை இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் அதுதான். இதுதான் ஞான கர்ம சந்நியாசம். அறிவினால் செயலை துரத்தல் சொன்னால், நான் எந்த செயலும் செய்வதில்லை என்ற அறிவோடு செய்கிறது. இந்த உடம்பு செய்யுது, மனசு செய்யுது, புத்தி செய்யுது. அப்போ எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு உடம்பு தான் செய்யுதுன்னு பேசாமல் இருக்கலாமான்னா, அப்போ தண்டனை உடம்புக்கு தானே, மனசுக்கு ஆத்மாவுக்கு கிடையாதுன்னு ஏற்றுக்கிறோம். அதர்மத்தை உடம்பு செய்யுது அப்படின்னு சொல்லி அப்படி சமாதானம் பண்ணுறது இருக்குது. ராமகிருஷ்ணர் உபதேசத்தோடு ஒன்று சொல்வார். ஒருத்தன் இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்ச உடனே, ஏன்னா ஆத்மா எதுவுமே செய்யாது, உடம்பு தான் செய்யுதுன்னு சொன்னவொடனே ஒரு மாட்டை போய் அடிக்கிறான், அடின்னு அடிக்கிறான். இப்படிலாம் அடிக்காதப்பா, ஏன் இவ்வளோ அடிக்கிற அப்படின்னு சொன்னால், நான் அடிக்கலை, என் கை அடிக்குதுன்னா. இவர், நான் உன்னை அடிக்கலை, உன் கையத்தையும் அடிக்கிறேன்னு திருப்பி.
அப்போ அடி வாங்கிறதும் கையின் நான் இல்லை கையதே நான் சொல்லணுமா இல்லையா? இது சமாதானத்துக்காக தத்துவத்தெல்லாம் புரிஞ்சு சில பேர் எப்படின்னா வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதர்மத்துக்கு அப்ளை பண்ணுறது. ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அனாத்மா ஒரு நாளும் செயல்படாமல் இருக்கவே முடியாதுங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும். ஆத்மா ஒரு நாளும் செயல்படுவது இல்லை. இந்த பில்டிங் செயல்படுதா செயல்படலையா? இந்த பில்டிங் அனாத்மா. அதாவது இந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ச்சு பை இன்ச்சாக உள்ளே கெட்டு போய்கிட்டு இருக்கு. இப்படியே விட்டால் பில்டிங் இருக்குமா? போயிடும். பூமி சுற்றுதா சுற்றலையா? நம்மளுக்கு சுற்றலை, வேற ஆளுக்கு சுற்றுது. பூமி எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? சுற்றலே நினச்சிக்கிட்டு இருக்கோம். சூரியன் சுற்றவே இல்லை, நிற்கிது. ஆனால் சூரியன் காலையில் உதிக்குது, மறையுது. அங்கே நகராத ஒன்றை நகர்வதாக பார்க்கின்றோம், நகர்கின்ற ஒன்றை நகராததாக பார்க்கின்றோம். இது இந்த உடம்புலையும் நடக்குதுங்கிறார். நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பேசாமல் படுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க, செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறான், என்ன ஓட்டம் எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு, மனசு எவ்வளவோ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு காலம் எப்பொழுதும் அனாத்மா செயல்படாமல் இருக்கவே முடியாது. அது செயல்படாமல் இருந்தாலும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஆத்மா எப்பொழுதும் செயல்படுவது இல்லை. இது வேதாந்தத்தினுடைய சாரம், இது தத்துவம். அதனால் இதை கொஞ்சம் புரிகிறதுக்கு நம்ம ஆரம்பத்திலே கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருந்தது, ஞாபகப்படுத்திட்டேன். அதோட முடிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொன்னார். இதை உன்னால் புரிஞ்சுக்கிற முடியலைன்னு சொன்னால் ஓம் பிரம்மார்ப்பணம் இதில் தான் வருது அந்த மந்திரம். அதாவது 24வது ஸ்லோகம். எல்லாவற்றையும் எல்லா செயல்களையும் செய்துவிட்டு அனைத்தையும் பிரம்மனாக பார்த்தல். அதுக்கு ஒரு வேள்வியை உதாரணமாக சொன்னார். வேள்வியில் என்ன இருக்குது? அக்னிகுண்டம் இருக்குது. அக்னி பிரம்மன், அந்த ஹோமகுண்டம் பிரம்மன். அதை செய்கின்ற எஜமானன், அந்த ஹோமத்தை செய்கிற எஜமானன் பிரம்மன். அதற்கு அந்த ஹோமத்துக்கு பயன்படுத்துகிற ஹவிஸ், அந்த திரவியங்கள் பிரம்மன். அதற்கு பயன்படுத்துகிற கருவி பிரம்மன். இந்த ஹோமமெல்லாம் செஞ்சால் சொர்க்கலோகம் புண்ணியலோகம் என்ற பலன் கிடைக்கும், அதுவும் பிரம்மன். அனைத்தும் பிரம்மன் என்ற பாவனையோடு ஒரு வேள்வியை உதாரணமாக சொல்லி நீ அனைத்து செயல்களையும் செய்து விடுன. தத்துவமே புரியலை உனக்கு. என்ன செயல் செய்தாலும் சரி, செய்பவனும் பிரம்மன், செய்ய பயன்படுத்துகின்ற பொருளும் பிரம்மன், அந்த இடமும் பிரம்மன், பிறகு அதற்குண்டான பலனும் பிரம்மன். இப்போ சாதாரண இதை கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேள்வி இது ஞான வேள்வின்னு சாமி பார்த்தீங்கன்னா ஓங்கார சாமி எப்பயுமே ஆன்மீக வகுப்புன்னு போடவே மாட்டார், ஞான வேள்வின்னு தான் போடுவார். இதுக்கு பேரே வேள்வி தான். ஒவ்வொரு செயலையும் வேள்வியாக நம்ம பார்க்கலாம். இதில் 12 சாதனைகள் பின்னாடி பார்த்தோம் நம்ம. இப்போ இருக்குன்னு சொன்னால், இப்போ பேசுபவன் பிரம்மன், கேட்பவர்கள் பிரம்மன், இந்த வார்த்தை இந்த தத்துவம் பிரம்மம். இது காதில் போய் விழுகுது. காதுங்கிறது அக்னிகுண்டம். இந்த அக்னிகுண்டத்தில் விழுகக்கூடிய அதுவும் இந்த வார்த்தைகளும் பிரம்மன். இதை புரிஞ்சுக்கிட்டால் அந்த புரியக்கூடிய தத்துவமும் பிரம்மன். நீங்கள் ஒரு சமையல் வேலையிலிருந்து எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் இந்த 5 விஷயம் இதில் சொல்லியிருக்கார். சொல்லி அனைத்தையும் பிரம்மனாக பாவித்து விடு. அப்பொழுதும் நீ செய்தாலும் செய்யாதவனாக ஆகிறாய். அப்பொழுதும் ஞான கர்ம சந்நியாசத்தை அடைந்து விடுவாய். நீ செயல் செய்தாலும் அறிவினால் செயலை துறந்தவனாக ஆகிவிடுவாய். அப்பொழுது என்னாகும்? செயலினுடைய பாபமோ புண்ணியமோ உன்னை தாக்காது. உனக்கு மோட்சம் என்பது கட்டாயம் உண்டு. செயலினுடைய பலனினால்தான் பிறப்பு இறப்பு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த செயலினுடைய பலன் நம்மளுக்கு பாப புண்ணியம் வரலைன்னா பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதோடு நம்மளுடைய இது முடிஞ்சு போகுது, நம்முடைய பிறவியே முடிஞ்சு போகுது. அதற்காக இந்த அத்தியாயத்தில் இந்த தத்துவத்தை இந்த ஓம் பிரம்மார்ப்பணம் சொல்லிவிட்டு பிறகு என்ன சொன்னார்னு சொன்னால் 12 சாதனைகள் ஆரம்பித்தார். ஒவ்வொரு சாதனையுமே இந்த வேள்வியாக நீ பாவிச்சிரு. இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அக்னிகுண்டத்தில் எல்லாம் பாவிச்சு வேள்வியாக சொன்னது மாதிரி எல்லாத்தையும் நீ வேள்வியாகவே பாவிச்சிருன்னு சொல்லி 12 சாதனைகள் சொன்னார். அதில் என்னன்னு சொன்னால், பொதுவாக ஹவிஸ் அக்னி இப்படி 2 எடுத்துக்கிட்டு இந்த இந்திரிய கட்டுப்பாடுங்கிற வேள்வியை சொன்னார். அங்கே அதாவது தேவையற்ற இந்திரியங்களை தேவையற்ற விஷயங்களும் எடுக்கிறது ஒரு சாதனை, தேவையான விஷயங்களில் இந்திரியங்களை செலுத்துவது ஒரு சாதனை. 2. இதுக்கு பேர்
தமகன்னு பேர், தம யஜ்யம்னு பேர். அதுக்கு முன்னாடி 2 சொன்னார். தேவ யஜ்யம், தினந்தோறும் இறை வழிபாடு என்ற வேள்வி, இதை கட்டாயம் செய்யணும்னார். இது ஒரு சாதனை. ஞான வேள்வி, இது கடைசியாக வர்றது, முதல்ல 25வது ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். இதெல்லாம் ஞான வேள்வி. இப்போ நம்ம வகுப்புக்கு வந்து உட்காந்து கேட்குறோம் பார்த்தீங்களா, இது ஒரு வேள்வி, இது ஒரு சாதனை. தத்துவ விஷயங்களை கேட்பது ஒரு வேள்வி, இது ஒரு சாதனையாக சொன்னார். பிறகு தம யஜ்யம், இந்திரிய கட்டுப்பாடு. இந்திரிய கட்டுப்பாட்டுக்குள்ளே 2 விஷயம் வருது. ஒன்று, இந்திரியங்களை கெட்ட விஷயங்களுக்கு போகாமல் தடுக்கணும். தடுத்தால் மட்டும் பத்தாது, நல்ல விஷயங்களை திருப்பணும். இது ஒரு வேள்வி. பிறகு மனக்கட்டுப்பாடு. இது எப்படின்னு சொன்னால், அதாவது இந்திரியம் செயல்படாமல் இருக்கும், ஆனால் மனசு என்ன பண்ணால் அது பாட்டுக்கு அலைய பாஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்படி மனசை கெட்ட விஷயங்களுக்கு போகாமல் தடுத்து நல்ல விஷயங்களில் திருப்புவது. இந்த சமமும் தமமும், இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் எப்பயுமே சேர்ந்தே போகும் உங்களுக்கு. அப்போ சேர்ந்து இருந்தால் தான் அதை கரெக்டாக கொண்டு போக முடியும். இதற்கு விவேக சக்தி என்ற ஒரு சாதனை வேண்டும்னார். அறிவுங்கிற இதை விறகை இந்த அக்னிகுண்டத்தில் போட்டு தூண்டி விடணுமா, அதுக்குள்ளே சமத்தமத்தை போடணுங்கிறார். இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடுங்கிற கவிஷை போடணுங்கிற, அதெல்லாம் வேள்வியாக நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சொல்லி கடைசியாக பார்த்தது தான யஜ்யம், தவ யஜ்யம், யோக யஜ்யம், சப்த கிரகணம், அப்த கிரகணம் அப்படின்னு சொல்லி 5 சாதனை 28வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இதில் முக்கியமான ஒரு இது தவம், தானம். எல்லா சாதனையுமே தவம் சொல்லலாம், அனைத்து சாதனையுமே நம்ம தவங்கிற வார்த்தையில் போட்டுடலாம். அடுத்தது தானம்ங்கிறது மிக மிக முக்கியமான சாதனையாக பார்த்தோம். திரவிய யஜ்யம்னு பேர். எல்லாத்தையும் அக்னியாக பார்த்தோம். வாங்குபவன் அக்னி குண்டம், நாம் கொடுக்குற பொருள் அக்னிகுண்டத்தில் போடுற ஹவிஸ். இது பொருளை கொடுக்கறது மட்டும் தானம் இல்லை, அறிவை கொடுக்கறது, டயத்தை கொடுக்கறது எல்லாமே தானம்தான். இந்த தானம்ங்கிறது எப்படின்னா, சந்நியாசத்துக்கு ஒரு தான யஜ்யம்ங்கிற சொல்லுவாங்க. நீ சந்நியாசம் பண்ணுறதற்கு முதல்ல உண்டான தகுதி என்ன தெரியுமா? தான புத்தி இருக்கணும். தான புத்தி தான். ஏன்னா தான புத்தியிலே எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் சன்னியாசத்துக்கு. எல்லாத்தையும் விடணுமா இல்லையா? சன்னியாசத்துக்கு என்ன பண்ணணும்? எல்லாம் வேணான்னு தூக்கி போட்டு வரணும். நம்மகிட்ட இருக்கிறதே தூக்கி போட முடியலைன்னா அப்புறம் எப்படி சன்னியாச புத்தி வரும்? அதுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டரும்பாங்க தான புத்தியை. இந்த தான புத்திங்கிறது சந்நியாசத்துக்கு உண்டான ஒரு சாமி சொல்வார், அது அடிக்குறுக்காக சொல்வார். அந்த புத்தி இருந்தால் தான் சந்நியாசத்துக்கே மனசு வருமா. அது இல்லாமல் அது சன்னியாசம் எடுக்காததுக்கு சமம் பார். அது நிறையா இருந்துச்சுன்னு சொன்னால், தான புத்தி இருந்ததுன்னா எடுக்காட்டாலும் எடுத்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இது ஒரு தான யஜ்யம், திரவிய யஜ்யம் பெருசாக பார்த்தோம். பிறகு சப்த கிரகணம், அப்த கிரகணம், பதஞ்சலியுடைய யோக சூத்திரம். பதஞ்சலி சொன்ன அந்த யோக சூத்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாதனையும் சொன்னார். சப்த கிரகணம்ங்கிறது நம்ம தேவாரம், திருவாசகம் எல்லாத்தையும் டெய்லி மனப்பாடம் பண்ணுறோம், படிக்கிறோம். இது ஒரு சாதனை. அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறது ஒரு சாதனை. இப்படி 10 விதமான சாதனைகளை சொல்லி பிறகு இன்னும் 11, 12 2 சாதனைகள் இருக்குது. அந்த 11வது சாதனை பிராணாயாம யஜ்யம். அதை 29வது ஸ்லோகத்தில் இப்போ பார்க்கணும். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஏற்கனவே பார்த்த கருத்தை சொல்லியிருக்கேன் சாரமாக. ஏன்னா 1 மாதத்துக்கு மேலே கேப் விட்டாச்சு, அதனால் ஞாபகப்படுத்தியிருக்கேன். இங்கே பிராணாயாமங்கிற ஒரு சாதனையை இந்த 29வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். பிராணன்னா மூச்சுக்காற்று. இந்த பதஞ்சலி அஷ்டாங்க யோகத்தில் பிராணாயாமம்னு ஒன்று வரும், அதையும் ஒரு சாதனையாக மொத்தமாக சொன்னார். இங்கே பிராணாயாமத்தை தனியாக ஒரு சாதனையாக சொல்கிறார். வெளியே சஞ்சரிக்கிற காற்றுக்கு பேர் வாயுன்னு பேர். அது நம்ம உடம்புக்குள்ளே போய் அதுக்கு பேர் பிராணன்னு பேர். வெளியே சஞ்சரிக்கிற காற்று எப்பயுமே சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கும். உள்ளரிக்கிற சஞ்சரிக்கிற காற்று பிராணன். பிராணன் நின்று போச்சுன்னா என்னாச்சு? பிராணன் நின்று போச்சுன்னா அவ்வளோதான். பிராணன் நின்று போயிருச்சு, பிராணன் போயிருச்சுன்னு சொல்லுவோம். உள்ளே இருக்க காற்று போயிருச்சுன்னா உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம். பிராணாயாமகன்னா பிராண அயமக. அயமகன்னா கட்டுப்படுத்துதல்னு அர்த்தம், நிறுத்துதல்னு ஒரு அர்த்தம். பிராணனை கட்டுப்படுத்துதல் அல்லது பிராணனை நிறுத்துதல். பிராணனை ஒரே அடியாக நிறுத்திட முடியாது. ஒரே அடியாக நிறுத்தினா என்ன ஆகும்?
அவ்வளவுதான், முடிஞ்சு வேலை முடிஞ்சிருது. பிராணனை கட்டுப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல்னு அர்த்தம். பிராணாயாமகன்னா பிராணனை முறைப்படுத்துதல் ஒரு சாதனை. நம்ம உடலை வந்து 5ஆக பிரிப்போம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு இந்த உடம்பை 5ஆக பிரிக்கிறது உண்டு. அன்னமய கோஷங்கிறது இந்த ஸ்தூல உடம்பு. பிராணமய கோஷங்கிறது உள்ளே சஞ்சரிக்கிற காற்று. அதுலேயே 5 வகை இருக்குது அந்த பிராணனுக்குள்ளேயே. அடுத்தது மனோமய கோஷம். இந்த உடம்புக்கும் மனசுக்கும் இடையில் இருக்கிறது பிராணன். இந்த பிராணனை ஒழுங்குபடுத்தினால் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடம்பும் ஒழுங்காகும், பின்னாடி இருக்கக்கூடிய மனசும் ஒழுங்காகும். இந்த பிராணனை ஒழுங்குபடுத்தினோம்னா முன்னாடி இருக்கக்கூடிய உடலும் நல்லாகும், அந்த பிராணமய கோஷத்துக்கு அடுத்து வரக்கூடிய மனோமய கோஷம் இருக்கு அதுவும் சரியாகும். அதனால் பிராணாயாமங்கிறது ஒரு ஆன்மீக சாதனையில் ஒரு சாதனையாக சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டுக்கும் உதவுவது. நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம், நல்ல டென்ஷன் ஆகி வீட்டில் சண்டை போட்டு கத்துன்னு கத்திட்டு மூச்சை அப்படி கையை வச்சு பாருங்கள். அந்தளவுக்கு பொறுமை இருக்காது. அப்போ போய் மூச்சை பார்க்கவும் மாட்டோம். மூச்சு அது என்னாகும், ரொம்ப வேகமாக டென்ஷனாக வேகமாக ஓடி ஓடி வரும். மூச்சு சாதாரணமாக வராது. நீங்கள் மனசு படபடக்கும் பொழுதோ உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கும் பொழுதோ மூச்சினுடைய சுவாசம் ஒழுங்குபாடே இருக்காது. அதே நேரம் மனசு அமைதியாக இருக்கும், மூச்சை கவனித்து பாருங்கள், அமைதியாக இருக்கும். மனசை கட்டுப்படுத்துறது நம்ம கையில் இருக்கா? இல்லை. ஆனால் பிராணனை கட்டுப்படுத்துறது நம்ம கையில் இருக்குது. மனசு அலைவாயிருந்து நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் பிராணனை ஒழுங்காக சுவாசித்து ஒழுங்காக விடுறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. அப்போ பிராணன் ஒழுங்காக மூச்சை விட்டு மூச்சை இழுக்கும் பொழுது என்னாகும்? மனசும் அமைதியாகும், உடலும் ஆரோக்கியமாகும். அதனால் இந்த பிராணாயாமங்கிறத ஒரு சாதனையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடல் ஆரோக்கியத்துக்கும் மனோ ஆரோக்கியத்திற்கும் பிராணனுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சில பேர் இந்த பிராணாயாமத்தை உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் செய்வாங்க, மனசுக்கு செய்ய மாட்டாங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்க பிராணாயாமம் செய்கிறது உண்டு. அதனால தான் சந்தியாவந்தனத்தில் கூட பிராணாயாமம் ஒரு அங்கமாக வச்சுருக்கு. நீங்கள் சந்தியாவனத்தில் பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் ஒரு அங்கம். அதையும் நம்ம வேகமாக பண்ணிடுறது. அது எதுக்கு பண்ணிய சொல்லியிருக்கோ அதை பண்ணுறதில்லை. எங்களுக்கு ஆக்சுவலாக மந்திர தீட்சை கொடுக்கும்போது சாமிஜியே வந்து சந்நியாச மந்திர தீட்சை கூட பிராணாயாமம் ஒரு அங்கம் இருக்குது. அதுலெல்லாம் பிராணாயாமம் கட்டாயம் ஒரு 3 தடவை 4 தடவை பிராணாயாமம் இருக்குது. ஏன்னா அது பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா மனசு ஒரு அமைதியாகுது. அதனால் அந்த பிராணாயாமம் ஒரு சாதனையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிராணாயாமத்தையும் ரொம்ப கவனமாக செய்யணும். முறையாக கற்றுக்கொள்ளாமல் செஞ்சோம்னா விபரீதமாயிடும். நீங்கள் வாட்டுக்கு யாரும் முறையாக தெரிஞ்சுக்கிறாமல் பிராணாயாமத்தை செஞ்சோம்னு சொன்னால் என்னாகும்? உடம்பும் போயிடும். அதனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிராணாயாமத்தை பற்றி அதிகமாக சொல்கிறதில்ல, அதுக்கு செய்யாமல் கூட இருந்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒழுங்காக செஞ்சால் செய்யணும், இல்லாட்டி செய்யாமல் பேசாமல் அமைதியாக நல்ல குருட்ட போய் கற்றுக்கிட்டு பிராணாயாமம் பண்ணலாம், இல்லாட்டி பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. அதாவது நல்லா தூக்கம் வரலைன்னா பிராணாயாமம் பண்ணிட்டு தூங்கினா தூக்கம் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி பசி இதெல்லாம் சரியாக இல்லைன்னா ஒழுங்காக பிராணாயாமம்னா எல்லாமே ஒழுங்குக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது, உணவு கட்டுப்பாடு இருக்குது. உணவு கட்டுப்பாட்டோட பிராணாயாமம் பண்ணால் உணவு கட்டுப்பாடும் இயல்பாக வரும். கொஞ்சம் உணவை கரெக்ட் பண்ணி பிராணாயாமம் பண்ணணும். இந்த அஷ்டாங்க யோகத்தில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த பிராணாயாமத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறக்கூடாது. ஒன்று ஒழுங்காக பண்ணணும், இல்லை பண்ணக்கூடாது. அதனால் ரமண மகரிஷி ஒரு பிராணாயாமம் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், இதெல்லாம் தேவையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த பூரகம் கும்பகம் ரேஷகம்லாம் விட்டுருங்க. மூச்சை அமைதியாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளில விடுங்க. நம்ம தியான பயிற்சியெல்லாம் இங்கே நடத்தணும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த யோகத்தில் தியான பயிற்சி பார்த்தோம். குருபுரானந்த கேசட் போட்டிருப்பேன். அதில் என்ன வரும்னா மூச்சை மெதுவாக அழகாக இழுக்கணும், மெதுவாக வெளியே விடணும். இதை ஒரு 4 தடவை 5 தடவை பண்ணிவிட்டு தியானம் பண்ணோம்னா மனசு ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகிடும், உடம்பும் கொஞ்சம் சீராக இருக்கும்.
இதை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பிராணாயாமம் முறையாக தெரியலைன்னு சொன்னால் மூச்சு காற்றை மெதுவாக இழுத்து மெதுவாக விடுவது. இந்த பிராணாயாமத்தில் 3 அங்கம் இருக்குது. ஒன்று உள்ளே இழுக்கிறது, பிறகு உள்ளே அடக்கி வைக்கிறது, பிறகு மூச்சை வெளியே விடுவது. இப்படி உள்ளே இழுத்து உள்ளே வச்சு உள்ளே வெளியே விட்டால் அதுக்கு ஒரு பிராணாயாமம்னு பேர். கணக்கெல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு பேர் பூரகம், கும்பகம், ரேஷகம்னு பேர். உள்ளே இழுக்கிறதுக்கு பேர் பூரகம், உள்ளே வச்சிருக்கிறதுக்கு பேர் கும்பகம், வெளியே விடுறதுக்கு பேர் ரேஷகம்னு பேர். அதாவது உள்ளே இழுத்தல் பூரகம், வயிற்றில் காற்றை நிரப்புறது, பிறகு வெளியே விடுறது ரேஷகம், அதை உள்ளே அடக்கி வச்சா அதுக்கு பேர் கும்பகம். 3 இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் இந்த மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறத மட்டும் கவனமாக பார்ப்பாங்க. அப்படி ஒரு இதற்கு பயிற்சி இருக்குது, அதில் மட்டும் கவனம் இருக்குது. சில பேருக்கு உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறதில் கவனம் இருக்காது, உள்ளே அடக்கி வைக்கிறதுல இருக்கும். சில பேருக்கு வெளியே விடுறது. இப்படியெல்லாம் சில பயிற்சிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த பிராணாயாமத்தை பண்ணுறாங்க. அப்படி பண்ணுவது ஒரு சாதனை அப்படின்னு சொல்கிறார். பூரகம்னு சொன்னால் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கறது, அதில் மட்டும் முக்கியத்துவம் இருக்குது. வெளியே விடுறதுல மெதுவாக உள்ளே இழுப்பாங்க. இந்த வெளியே விடுறது அதுலாம் அதிக கவனம் இருக்காது. இந்த கபாலபதின்னு ஒரு பிராணாயாமம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மூச்சை டப்புன்னு வெளியே விடுறதுலாம் கவனம் இருக்குது, நீ உள்ளே இழுக்கிறத கவனம் இருக்காது சொல்லுவாங்க. நாடி சுற்றில் பூரகம், ரேஷகத்தில் கவனம் இருக்குது. இப்படி நிறைய அதில் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் முறையாக பண்ணுவது ஒரு சாதனை. பூரகம், ரேஷகம், கும்பகம் இருக்குது. பூரக பிராணாயாமத்தில் உள்ளே இழுக்கிறதுக்கு முக்கியத்துவம், ரேஷக பிராணாயாமத்தில் வெளியே விடுவதற்கு முக்கியத்துவம், கும்பக பிராணாயாமத்தில் உள்ளே வச்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம். இந்த 3 விதமான பிராணாயாமம் இருக்கின்றது. இதையெல்லாம் முறையாக பயின்றால் செய்யலாம். இல்லாட்டி பேசாமல் சாதாரண மூச்சை இழுத்து உள்ளே விடுவது ஒரு சாதனை. இதுக்கு பேர் பிராண ஈச்சனம்னு பேர். இந்த மூச்சு காற்றை வெளியே உள்ளே இழுத்து வெளியே விடுறோம் பார்த்தீங்கன்னா, ரமண மகரிஷி சொன்னாராம். அவர் கற்றுக் கொடுத்த பாடம்னு சொல்லுவாங்க. மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியே விடுறது. இது எல்லாருக்கும் ஈஸி. இதை பண்ணிவிட்டு நீ தியானம் பண்ணலாம், தினந்தோறும் மற்ற சாதனைகளை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணாலோ மற்ற சாதனைகள் பண்ணாலோ அமைதியாக நன்றாக இருக்கும்னு சொல்லி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த பிராணாயாம பயிற்சி என்பது ஒரு சாதனை. இது 11வது சாதனையாக இங்கே சொல்லியிருக்கார். இந்த 12 சாதனையில் 10 பார்த்துட்டோம். இது 11வது சாதனை. முதல் பகுதி பூரக பிராணாயாமம், காற்றை வெளியே விடுதல். அபானங்கிறது, பிராணன்னா காற்றை வெளியே விடுறது, அபானன்னா உள்ளே இழுத்தல். பூரக பிராணாயாமத்தில் காற்றை உள்ளே இழுப்பதற்கு முக்கியத்துவம். இங்கே எல்லாத்தையுமே யஜ்ஞமாக சொல்லியிருக்கார். இங்கே அக்னிங்கிறது அபானன், அதாவது உள்ளே இழுக்கிறது. ஹவிஸுங்கிறது பிராணன், வெளியே விடுவது. இப்படி ஒவ்வொன்றையும் இந்த ஹவிஸ் அக்னிங்கிறத சொல்லி சொல்லி இந்த சாதனைகளை இங்கே சொல்லிட்டு வர்றார். அதனால் முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா, அபானே ஜுக்வதி பிராணம், அபானனிடத்தில் பிராணனை ஆகுதி செய்கிறார்கள். அதாவது உள்ளே இழுக்கும்போது வெளியே விடுகின்ற காற்று ஒடுக்கப்படுகிறது. காற்றை உள்ளே இழுக்கிறோம், அப்போ வெளியே விடுற காற்று, வெளியே விடுற காற்று நின்று போயிடாது. அது அக்னியில் அடங்கி போகுது, ஆகுதி ஆகிடுதுன்னு சொல்கிறார். இதுக்கு பேர் அபானே ஜுக்வதி பிராணம். உள்ளே இழுக்கின்ற காற்றால் வெளியே விடுகின்ற காற்றை ஆகுதி செய்தல். இது ஒரு பிராணாயாமம். இது பூரக பிராணாயாமம். அடுத்தது பிராணே அபானம் ததா அபாரே. இங்கே அக்னி பிராணன், அதாவது ஹவிஸ் அபானன். வெளியே விடுகின்ற காற்று பிராணன், உள்ளே இழுக்கின்ற காற்று அபானன். இங்கே முக்கியத்துவம் என்னென்னா, வெளியே விடுறதுக்கு. காற்றை வெளியே விட்டால் உள்ளே இழுக்கிற காற்று நின்று போயிடாது, உள்ளே இழுக்கிற காற்று இருக்காது. அது என்ன ஆகுது, அது அக்னி ஆகிடுது. அந்த அக்னியில் வெளியே விடுகின்ற காற்றை ஆகுதி செய்தல். 3வது பிராண அபான கதி ருத்வா. இது கும்பகம். உள்ளே இழுத்து நிப்பாட்டியாச்சுன்னா வெளியே விடுறது நின்று போகும், உள்ளே இழுக்கிறது நின்று போகும். அது உள்ளே அடக்கி வைத்தல். இது 3வது பிராண அபான கதி ருத்வா, அதாவது தடை செய்து நிறுத்தி வைத்தல். பிராண அபான கதிங்கிறார்.
முழுமையாக நிறுத்தி வைக்கிறதில்ல, கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கிறது. இதுக்கு பேர் கும்பக பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தில் வெளியே விடுறதையும் உள்ளே விடுறதையும் நிப்பாட்டிடுறோம். அது அக்னி ஆயிடுது. இந்த ஆகுதிங்கிறது என்னன்னா, உள்ளே விடுறதையும் வெளியே விடுறது நிப்பாட்டி வைக்கிறது ஒரு வேள்வி. அந்த மாதிரி ஒரு வேள்வியாக சொல்கிறார். எல்லாத்தையும் வேள்வியாக ஊமானப்படுத்தி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கார். பூரக பிராணாயாமம், ரேஷக பிராணாயாமம், கும்பக பிராணாயாமம் மூணையும் சேர்த்து பண்ணுற பழக்கம் சாதாரணமாக இருக்குது. உள்ளே இழுக்கிறது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளே ஒரு தடவை இழுக்கிறது, 4 தடவை 4 டைம்ஸு. இப்போ ஒரு 5 நம்பர் சொல்லி உள்ளே இழுத்தோம்னா 20 நம்பர் சொல்லி உள்ளே அடக்கிறது கும்பகம். பிறகு ஒரு 10 தடவை சொல்லி வெளியே விடுறது ரேஷகம்னு பேர். இது மூணையும் செய்கிறது உண்டு. சில பிராணாயாமங்கள் உள்ளே இழுக்கிறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் இருக்கும், வெளியே விடுறதை பற்றி கவனம் இருக்காது. சிலதில் உள்ளே அடக்கிறதுக்கு இருக்கும், இந்த உள்ளே இழுக்கிறதோ வெளியே விடுறதை பற்றி கவனம் இருக்குது. சிலதில் வெளியே விடுறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் இருக்கும். இப்படி 3 விதமான பிராணாயாமத்தை ஆகுதி செய்கிறார்கள் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இதையெல்லாம் பிராணாயாம பராயணாக, இதையெல்லாம் சாதனையாக செய்கிறார்கள். இந்த பிராணாயாமத்தை முறையாக செஞ்சு உடலையும் மனதையும் ஒழுங்குபாட்டுக்கு கொண்டு வருதல் ஒரு சாதனைன்னு சொல்லி இந்த 29வது ஸ்லோகத்தில் இந்த ஒரு சாதனையை சொல்லி முடிக்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அபானே, முதல் வரி, முதல் வார்த்தை. அபானனிடத்தில், அதாவது அபான வாயுவில், உள்ளே இழுக்கின்ற காற்றில், ஜுக்வதி பிராணம், பிராணம்ங்கிறது கடைசி வார்த்தை, பிராணனை வெளியே விடுகின்ற காற்றை. அதே மாதிரி கடைசி வார்த்தை ததா அபரேன்ற, அப்படியே வேறு சிலர் பிராணே அபானம், அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை. பிராணேன்னா வெளியே விடுகின்ற காற்றில், பிராணனிடத்தில், அபானம் உள்ளே இழுக்கின்ற காற்றை. அந்த முதல் வரியில் 2வது வார்த்தை ஜுக்வதி, ஆகுதி செய்கிறார்கள். ஜுக்வதினா ஆகுதி செய்கிறார்கள். உள்ளே இழுக்கின்ற காற்றை வெளியே விடுகின்ற காற்றிலும், வெளியே விடுகின்ற காற்றில் உள்ளே விடுகின்ற காற்றிலும் ஆகுதி செய்கிறார்கள். பிறகு அடுத்த வார்த்தை 2வது வரி பிராண அபான கதிகி, இது பிராண அபானனின் செயலை ருத்வா நிறுத்தி வைத்த, இது 3வது பிராணாயாமம். இது பேர் கும்பக பிராணாயாமம். அடுத்த வரி பிராணாயாம பராயணாக, பிராணாயாமத்தை சாதனையாக செய்கிறார்கள். இங்கே 12 சாதனையில் 11வது சாதனை பிராணாயாமம். பூரகம், ரேஷகம், கும்பம். பூரகத்தில் உள்ளே இழுக்கிறதுக்கு முக்கியத்துவம், ரேஷகத்தில் வெளியே விடுறதுக்கு முக்கியத்துவம், கும்பகத்தில் உள்ளே அடக்கிறதுக்கு முக்கியத்துவம். இப்படிப்பட்ட சாதனைகளை செய்கிறார்கள் சொல்கிறாரு. இதை நம்ம ரொம்ப இந்த சாதனையில் கவனம் வேணாம், ஏன்னா இதெல்லாம் முறையாக படித்தா செய்யலாம். இல்லாட்டி சாதாரண மூச்சை இழுத்து மெதுவாக விடுவது ஒரு பிராணாயாமம். இதை பண்ணுவது ஒரு சாதனைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம கடைப்பிடிச்சா போதும். அடுத்து 12வது சாதனை, இதோட முடிக்கிறார். இது ஒரு முக்கியமான சாதனை. ஸ்லோகம் 30 படிக்கலாம். அபரே நியாதாஹாராஹம் பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதீம் சர்வேப்யேதே யக்ஞவிதோம் யக்ஞக்ஷபித கல்மஷாஹம் அபரே நியதாஹாராஹம் பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதீம் சர்வேப்யேதே யக்ஞவிதோம் யக்ஞக்ஷபித கல்மஷாஹம். 11 சாதனை முடிச்சிருக்காரு. இங்கே 12வது சாதனை. இது ஒரு மிக முக்கியமான சாதனை. ஆகார நியம யக்ஞகன்னு பேர். உணவு கட்டுப்பாடு என்ற சாதனை. இந்த எல்லா சாதனையும் சொல்லி இதில் எல்லாம் எது உயர்ந்த சாதனை, எது கீழ்நான சாதனை சொல்ல போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். எது உயர்ந்த சாதனையாக வரும்? ஞான யோக சாதனை தான். கரெக்டாக சொல்லிட்டீங்க. மற்றது கீழான சாதனை இல்லை, அதுக்கு பயன்படுகின்ற சாதனை. இங்கே இந்த சாதனையோடு முடிக்கிறார். இந்த உணவு கட்டுப்பாடு, இதுக்கும் பிராணனுக்கு சம்பந்தம் இருக்குது. இந்த உணவு கட்டுப்பாடவே பிராணனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இங்கே சொல்கிறார். இதுக்கு பேர் உபவாசம் சொல்லுவான். உபவாசம்னு என்ன?
விரதம் இருக்கிறதுக்கு பேர் உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். உபன்னா என்ன தெரியுமா? அருகில்னு அர்த்தம். வாசம்னா இருத்தல், உபவாசம்னா அருகில் இருத்தல். யாருக்கு அருகில் இருத்தல்? சாப்பாட்டுக்கு அருகில் இருத்தலாம். சாப்பாட்டுக்கு அருகில் இருந்தால் உபவாசம் இருக்க முடியாது. பகவானுக்கு அருகில் இருத்தலாம். இந்த உபவாசம் இருந்தால் பகவானுக்கு பக்கத்தில் போயிடுவோமா. அதுக்காகத்தான் இந்த விரதம் இருக்கிறத உபவாசங்கிற பேரில் சொல்லியிருக்காங்க. உபன்னா அருகில், வாசம்னா இருத்தல், அருகில் இருத்தல். உபவாசம் இருந்தால் பகவானுக்கு அருகில் இருக்கலாமா. அதனால் இந்த அதுக்கு உணவு கட்டுப்பாடுக்கு பேர் உபவாசம்னு பேரே வைக்கப்பட்டிருக்கு. வயிறு ஃபுல்லாக இருந்தால் பகவானை நினைக்க முடியாது. நினைக்க முடியுமா? எங்கே மூச்சு திணறிடும். ஃபுல்லாக பட்டினியாக இருந்தாலும் நினைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் எம்டியாக இருக்கணும். ரொம்ப பசியோடு இருக்கணும்னு வச்சுங்க, எதாவது வருமா? பசி வந்தால் 10ம் மறந்துவோம்னு சொல்கிறோம். பகவானையும் மறந்துடுவோம். அதனால் கொஞ்சம் மிதமாக இருக்க வேண்டிய கட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் பாருங்க, சாப்பிடாமல் கூட இருந்துருவீங்க. இந்த அளவாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். தனித்திரு, விழித்திரு, பசித்திருன்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மத்திய பிரதேசம் காலியாக இருந்தால் தான் உத்தரப்பிரதேசம் வேலை செய்யுமா. இங்கே மத்திய பிரதேசம் வயிறு, உத்தரப்பிரதேசம் தலை. மத்திய பிரதேசம் காலியாக இருந்தால் உத்தரப்பிரதேசம் வேலை செய்யும். நம்ம உடம்புல பெரும்பாலான நோய்களுக்கு என்ன காரணம்? டாக்டர் எல்லாம் சொல்கிறது சாப்பாடு தான். சாப்பாடை கட்டுப்படுத்துங்க. இந்த சாப்பாடு கட்டுப்படுற விஷயம் நான் சின்ன வயசில், இள வயசில் நினச்சிருக்கேன். வயசான பிறகு நிறைய சாப்பிடுவாங்க, கட்டுப்படுத்தவே முடியாது. நம்மளால் கட்டுப்படுத்த முடியுது. வயசான பிறகு ஈஸியாக கட்டுப்படுத்தலாமே, ஏன் கட்டுப்படுத்த மாட்டேன்? வயசான பிறகு கட்டுப்படுத்த முடியறதில்ல. நிறைய பேரை பார்த்துருக்கேன். இள வயசில் அந்த கண்ட்ரோலிங் பவர் இருக்குது. பார்த்தா எல்லா இந்திரியங்களும் அவுட் ஆகிரும். வயசான பிறகு செயல் இழந்துடும். 2 இந்திரியம் மட்டும் செயல் இழக்காது. எது தெரியுமா? நாக்கு, கர்மேந்திரியம். பேசுகிறதும் சாப்பிட்றதும். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், பெட்டில் படுக்கையாக இருப்பாங்க. பேச்சை நிப்பாட்ட மாட்டாங்க, சாப்பாட்டை நிப்பாட்ட மாட்டாங்க. அதனால் நாவடங்க நாளும் அடங்கும். கர்மேந்திரியமும் இருக்குது, ஞானேந்திரியம் இருக்குது நாக்கில். இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் ரெண்டுக்கும் பொதுவானது நாக்கு தான். இந்த நாங்கிற ஒன்று அடங்கிருச்சுன்னா ஞானேந்திரியத்திற்கு மிச்ச நாள் அடங்கிருமா, கர்மேந்திரியத்திற்கு மிச்ச நாள் அடங்கிருமா. அதனால தான் நாவடங்க நாளும் அடங்குங்கிற ஒரு ஓமானமே சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் சாப்பாட்டில் இந்த இயற்கை வைத்தியம்லாம் சொல்லி கட்டுப்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பயிற்சியெல்லாம், அதுக்கு நிறைய ட்ரைனிங் சென்டர்லாம் இருக்குது, பார்த்துருக்கான். அதே பயிற்சியை வீட்டில் பண்ணி பாருங்கள், பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? மற்ற எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அங்கே போனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு. அதனால் அங்கே போய் என்ன பண்ணுறது, சில பேர் 10 நாளைக்கு போய் அங்கே ட்ரைனிங்கெல்லாம் எடுத்து கட்டுப்படுத்திட்டு வர்றதெல்லாம் இருக்குது. பொதுவாக உணவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, பாதி வயிறு திட உணவு இருக்கணுமா, கால் வயிறு திரவ உணவு, மிச்சம் கால் வயிறு எம்டியாக இருக்கணுமா. நம்ம என்ன பண்ணுவோம்? 95% இட்லி தோசை, ஒரு 15% காஃபி டீ, அதுக்கு பிறகு ஒரு ஐஸ்கிரீமு, பிறகு மேலே போட்டு தொண்டை வரைக்கும் வந்துடுது. பிறகு எப்படி போய் நம்ம பண்ண முடியுங்க? அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்டால் எப்படித்தான், எல்லாம் வயிறு முடிஞ்ச பிறகு தான் பிறகு பாயாசம் சாப்பிட்றது வெளியே வந்து. அது பிறகு சாப்பாடு சரியாக இருக்குன்னு சொல்லி பிறகு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. பிறகு என்ன பண்ணுறது? ஜீரண மருந்து சாப்பிட்றது, ஜீரணிக்கிறதுக்கு. இந்த உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாரு. அதில் சில பேர் தான் கடைப்பிடிக்க முடியுது, சில பேர் கடைப்பிடிக்க முடியலை. எங்கள் சாமி ராஜபாளையத்தில் அவருக்கு சாண்டிஸ் வந்து உடம்பு முடியாமல் இருந்தார். நான் கூட போயிருந்தேன். நான் கூட அவர் உடம்பு நிறைய போயிருக்கேன். ஒரு வீட்டில் போனால் அங்கே சாப்பாடு இட்லி, டாக்டர் சொல்லிட்டார் இத்தனை இட்லியும் சாப்பிட்ணும் கண்ட்ரோல் சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட், அந்த இட்லி அவ்வளோ மெதுவாக இருக்குது, சாம்பார் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. நான் நல்லா சாப்பிட்டேன். அந்த அம்மா அந்த சாப்பாடு போட்டவங்க சாமி மேலே ரொம்ப பக்தியாக இருக்கவங்க. அந்த டாக்டர் சொன்ன இட்லியை வச்சுட்டு, சாமி அம்மா ரொம்ப அருமையாக இருக்கும், இன்னொரு இட்லி வேணும், எந்திரிங்க. சாமியை சொல், நீ எந்திரிங்க முதல்ல. எனக்கு ஆச்சரியம், என்ன சாமி கேட்குறாரு கொடுக்க மாட்டேன், கிடையாது எந்திரிக்கன்ட்டு இப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா உடம்பை கட்டுப்படுத்தணும்னா அப்படி இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த அம்மா சொன்னாங்க, ராஜபாளையத்தில் ஒரு அம்மா, பெரிய வீடு, அந்த வீட்டில் சாமிக்கு கேட்டார், அப்படி சிரிச்சுட்டு எந்திரிச்சிட்டார். பிறகு அவர் அந்தளவுக்கு அந்த உணவு கட்டுப்பாடு தேவை இருக்குது.
முடியறதில்லை. அதனால் என்ன சொல்கிறார் சொன்னால் இங்கே அதை மிகச்சிலரே கடைப்பிடிக்கிறார்கள். அதனால் இங்கே சொல்கிறார், அப்பரே நியம ஆகாரக, சிலர் ஆகாரத்தில் ஒழுக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகார ஒழுக்கம்னா அளவாக சாப்பிடணும், ஆரோக்கியமானதாக சாப்பிடணும். சில பேர் என்னென்னா அளவாக சாப்பிடுவாங்க, ஆனால் ஆரோக்கியம் இல்லாத சாப்பிடுவாங்க. நல்லா காரத்தை போட்டு முஷுன்னு சொல்லிட்டு சாப்பிடும் போதே மூச்சு வாங்கும். நான் அளவாக சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத சாப்பிட்டேன், ஆரோக்கியம் இல்லாத சாப்பிட்டேன். சில பேர் என்னென்னா ஆரோக்கியமானது தானே நிறையா சாப்பிட்றேன், பால் ஆரோக்கியங்கிறதுக்கு 1 லிட்டர் குடிச்சு அப்படி இருக்கும், சாப்பிடலாமா? சரி, பழம் ஆரோக்கியம் சொல்லுவாங்க. விரதம் இருந்தேன், ஒரே ஒரு பழம் கொஞ்சம் பால் சாப்பிட்டேன். என்ன பழம்னா ஒரு பலாப்பழம் சாப்பிட்டேன். ஒரு பலாச்சொலை இல்லை, ஒரு பலாப்பழம் 1 லிட்டர் பாலாம். எப்படி இருக்காது விரதமாக? அது ஒரு பழம். இந்த பலகாரம்னு ஒரு பழக்கம் வந்துருக்கு, பார்த்துருக்கீங்களா? சாப்பாட்டில் டிஃபன்ஸை நான் கிராமத்தில் பார்த்துருக்கேன். விரதம் இருக்கிற அன்றைக்கி அந்த காலத்தில் சாப்பாடு தான், டிஃபனே கிடையாது. என்றைக்கு விரதம் இருக்கிறாங்களோ அன்றைக்கி இட்லி தோசை போடுவாங்க வீட்டில். சின்ன கிராமங்கள் அந்த காலத்தில், இப்போலாம் எல்லாம் சாதாரணமாகிடுச்சு. விரதம் இருக்கிற அன்னைக்கு பலகாரம் சாப்பிட்லாமா, சாதம் சாப்பிடக்கூடாதான். இதுக்கு பேர் பலகாரம். இட்லி தோசைக்கெல்லாம் பேர் என்ன பேர்? பலகாரம். அதை எத்தனை 10 இட்லி சாப்பிட்றது. பிறகு எப்படி? இப்போ 4 மணிக்கு சாப்பாடு, நைட்டில் இட்லி தோசை. இதுக்கு பேர் விரதமே கிடையாது. பல ஆகாரங்கிறது பல ஆகாரம் ஆயிடுச்சு. அதாவது சாப்பிட முடியாதவங்க ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்க பழங்கள் சாப்பிட்டுக்கலாம்னு ஒரு விதி இருக்கான். பல ஆகாரம் சாப்பிட்லாங்கிறது இந்த லாவாக மாறிடுச்சு, பலகாரமாக மாறிடுச்சு. அது அப்படி நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இந்த பால் கூட பார்த்திங்கன்னா, சில பேர் ஒரு இடத்துல சொன்னாங்க, நீங்கள் பாலெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது கன்றுக்குட்டிக்கு கொடுக்குறதுக்கு. ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு சித்த இடத்துல சொன்னாங்க. அது எப்படி, இது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பசுமாடு தான் ஒரு திரவியமாக ஒரு செல்வமாகவே இருந்திருக்கு. அத்தனைக்கு ஹோமத்துக்கு, சாப்பாட்டுக்கு, பால் உணவாகவே வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் பசுமாடை கூட பாருங்கள், அது தன்னுடைய கன்றுக்கு மேலே அதிகமாக பால் கறக்குது. இந்த பசும்பால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பால் ஆரோக்கியங்கிறது அதே கன்று அந்த பாலை ஃபுல்ஸாக குடிச்சு பாருங்கள், வயிற்றாலையாக போய்கிட்டு இருக்கும். கன்றுக்குட்டிக்கு குடிக்க முடியாது. அதுக்கு பசு எப்படின்னா அதுக்கு போக எக்ஸ்ட்ரா கொடுக்குது. பகவானே அப்படி படைச்சிருக்காரு. அதனால தான் பகவான் கிருஷ்ணர் காலத்துலேருந்து அன்றைக்கி இருக்குது. அதனுடைய படைப்பே அப்படித்தான் இருக்குது. அதுக்காக பால் நல்ல ஆகாரம் நம்மளுக்கு தான். அதுக்கு அதிகமாக குடிச்சு என்னாகும்? பசு கன்றுக்குட்டி கூட குடிக்க முடியாது. அதிகமாக சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. அதுக்கு மித ஆகாரம் ஹித ஆகாரம்ங்கிறாங்க. அது அளவாகவும் இருக்கணும், அது ஆரோக்கியமானதாக இருக்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும், தூய்மையான உணவு. நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்றோம். வைக்கலாம், ஒரு அளவுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியும் வச்சு சாப்பிட்றேன். அது உபனிஷதங்களில் இந்த உணவை பற்றி ஒன்று வருது. உணவு 3ஆக பிரியுது. சாந்தோக்கியம் தான் நினைக்கிறேன், முன்னாடி படிச்சிருக்க ஞாபகம் இருக்குது. ஒரு பகுதி என்ன ஆகும்னா கழிவுப் பொருளை வெளியேறிடுமா. 2வது பகுதி உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அந்த உணவில் 3வது ஒரு பகுதி இருக்குது, அது மனதுக்கு வேலை செய்யுது. அதாவது மன ஆரோக்கியத்தை கொடுக்குது, மனசை உருவாக்குறது அந்த உணவு தானே. மனசுக்கும் உணவுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சாப்பாட்டுக்கும் மனசுக்கு என்ன சம்பந்தம், கிடையவே இருக்குது. இப்போ வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் சாப்பிடலாம். நீங்கள் ஒன்றில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காள், ஒரு நாளைக்கு நல்லா வெங்காயம் பிச்சு நிறையா சாப்பிட்டு தியானம் பண்ணி பாருங்கள், தெரியும். வரவே வராது, மைண்டே ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த பூண்டு வெங்காயத்துக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா அது ஒரு ஆரோக்கியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாமிச உணவும் அப்படித்தான். நீங்கள் மாமிச உணவு சாப்பிட்ற மிருகங்கள்லாம் பாருங்கள், நீங்கள் மிருக காட்சியாளர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மாமிசம் மட்டும் சாப்பிட்ற மிருகம் பக்கத்தில் போனால் நாரும், கிட்டத்தில் போய் நிற்கவே முடியாது. புலி சிங்கம் பக்கத்தில் நிற்க முடியாது. அதே நேரத்தில் அது கூண்டுக்குள்ளே இருக்கும்போது ஒன்று தூங்கும், இல்லாட்டி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒன்று தூங்கும், இல்லாட்டி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்ற மிருகங்கள் பாருங்கள், அந்த சாணத்தை மிதிப்போம், வீட்டில் மெழுகுவோம், அதை கட்டி பிடிப்போம். அது அது குளிக்கவே குளிக்காது, அது பக்கத்தில் ஒன்று நாரவே நாராது. ஆனால் இது பக்கத்தில் அப்படி இல்லை. அதே மாதிரி அது பாருங்கள் அமைதியாக போய்கிட்டு இருக்கும். இல்லை மாமிசம் சாப்பிட்டா தான் உடல் பலம் அப்படின்னா
எங்கேயாவது லயன் பவர் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கா? டைகர் பவர்னு இருக்கா? ஹார்ஸ் பவர்னே சொல்கிறோம். யானை பலம், குதிரை திறன் அப்படி தான் சொல்கிறோம். அது ஏதாவது மாமிசம் சாப்பிடுதா? இப்போ வலுவுக்கும் அது கிடையாது. அப்போ அதெல்லாம் ஒரு சில ஏதோ இருக்கே ஒழிய கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் மனதுக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது அளவானதாக இருக்கணும், மிதமானதாக இருக்கணும். அதனால் உணவு கட்டுப்பாடு. இங்கே உணவுங்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா பிராணன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. பிராணன் பிராணேஷு சுக்வதி. முதல் வரி ரெண்டாவது பகுதி. முதல் வரி முதல் பகுதியில் அபரே நியம ஆகாரகன்ட்டார். சிலர் ஆகாரத்தில் ஒழுக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? அதே பகுதியில் ரெண்டாவது வரியில் பிராணான் பிராணேஷு ஜுக்வதி. பிராணனை பிராணனிடத்தில் தியாகம் செய்கிறார்கள். என்ன இங்கே பிராணனை பிராணனிடத்தில் தியாகம்? இதுக்கு உணவுக்கு என்ன சம்பந்தம்னா, இந்த கட்டுப்படுத்தப்படாத பிராணன், கட்டுப்படுத்தப்பட்ட பிராணன். இந்த உணவு கட்டுப்பாடுங்கிறத என்ன சொல்கிறாருன்னா பிராணனை கட்டுப்படுத்துதல் சொல்கிறார். உணவு கட்டுப்பாடுங்கிறது பிராணமய கோஷத்தில் வருது. அதனால் இந்த கட்டுப்படுத்தப்பட்ட இந்த பிராணன் உணவை கேட்குமா? உணவை கேட்பது கட்டுப்படுத்தாத பிராணன். தேவையில்லாத உணவை எது கேட்குதுன்னா கட்டுப்படுத்தாத பிராணன் இருக்கு பாருங்க, அதுதான் தேவையில்லாத உணவெல்லாம் கேட்குமா, ஆரோக்கியம் இல்லாத உணவெல்லாம் கேட்குமா. கட்டுப்படுத்தப்பட்ட பிராணன் என்ன பண்ணுமா? அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுமா. இது உணவு கட்டுப்பாடுக்காக இந்த பிராணன் பிராணேஷு சுக்வதிங்கிறார். பிராணனை பிராணனிடத்தில் தியாகம் செய்கிறார்கள். கவிஷ் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்படாத பிராணன். அக்னியில் போடக்கூடிய கவிஷ் என்ன? கட்டுப்படுத்தப்படாத பிராணனை கட்டுப்படுத்தப்பட்ட அக்னி பிராணனில் போடுதல். அதாவது உணவு கட்டுப்பாடுங்கிறதுக்கு இப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பிராணன் என்ன பண்ணோம்னா கட்டுப்பாடு இல்லாத பிராணனாக இருந்தால், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணசக்தி இருந்தால் தேவையில்லாத உணவை கேட்கும். இந்த கட்டுப்படுத்தக்கூடிய பிராணசக்தி இருந்தால் ஆரோக்கியமான உணவை கேட்கும். அதனால் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. பிராணான் பிராணேஷு செக்வதி. அதனால தான் பிராணாயாமத்துக்கும் உணவு கட்டுப்பாடுக்கும் சம்மந்தம் இருக்குது. உணவு கட்டுப்பாட்டோடு பிராணாயாமம் செய்யணும். பிராணாயாமம் செஞ்சால் உணவு கட்டுப்பாடும் வரும். அப்புறம் ரெண்டாவது வரியில் சொல்கிறார், முடிவரை செய்கிறார். சர்வே அபி ஏதே யக்ஞவிதோ. இப்படி யக்ஞத்தை அறிந்தவர்கள் எல்லோரும். இது வரைக்கும் 12 யக்ஞம் சொல்லிட்டார். சாதனைகளுக்கு யக்ஞங்கிற பேரை பயன்படுத்தியிருக்கார். இங்கே 12 சாதனைகளை செஞ்சவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாருன்னா யக்ஞ க்ஷபித கல்மஷாகா, பாபத்தை நாசம் செய்கிறார்கள். அதாவது இந்த மாதிரி 12 சாதனைகளை செஞ்சால் எல்லா விதமான பாபங்களும் நாசத்தை அடைகிறது. இந்த 12 சாதனையில் 11 சாதனை ஒரு பக்கம், ஒரு சாதனை ஞான வேள்வி, ஞான யோக சாதனையும் சொல்லியிருக்கார். இந்த எல்லா சாதனைகளும் பாபத்தை நாசம் செய்கிறதுன்னு முடிக்கிறார் இங்கே. அதாவது அசுத்தத்தை நீக்கியவர்கள் ஆகிறார்கள். இந்த பாவத்தை நீக்கியவர்கள் அப்படின்னா தூய்மையை அடைந்தவர்கள்னு அர்த்தம். இந்த 12 சாதனையில் மன தூய்மை அடைதல். இங்கு சொல்லப்பட்ட சாதனையில் இந்த ஆகார நியமம், அன்னமய கோஷம் இதெல்லாம் என்னன்னா உடம்பை தூய்மைப்படுத்துறது. பிராணமய கோஷமெல்லாம் உடம்பை சுத்தப்படுத்தும், மனசை சுத்தப்படுத்தும். பிறகு தானம் முதலியவைகளும் மனசை சுத்தப்படுத்தும். தானம் செய்கிற பழக்கமெல்லாம் மனதை தூய்மைப்படுத்துமா. பிறகு சுவாத்தியாய இந்த பாராயணம் பண்ணுறது, அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் விஞ்ஞானமய கோஷத்தை புத்தியை சுத்தப்படுத்துமா. பிறகு ஞான வேள்வி, பிரம்ம ஞானம்ங்கிற வேள்வி என்ன பண்ணுதுன்னா ஆனந்தமய கோஷத்தை தூய்மைப்படுத்துதல். ஆனந்தமய கோஷம்னு என்ன? அறியாமையை நீக்குதல். அறியாமைங்கிறது ஒரு அழுக்கு, அது கடைசியில் ஞானம் நீக்கும். 12 சாதனை சொல்லியிருக்கிறார். இதில் எல்லா சாதனைகளும் மனோமய கோஷம், அன்னமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்தை நீக்கிறோம், சுத்தப்படுத்துகிறோம். ஆனந்தமய கோஷங்கிறது அறியாமையில் உள்ள கோஷம். அதை ஞான வேள்விங்கிற ஞான யோக சாதனை தூய்மைப்படுத்தி எல்லா விதமான பாவங்களையும் போக்கிவிடும் சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். முதல் வார்த்தை அபரே, சிலர்.
நியத ஆகாராக உணவு கட்டுப்பாடு உடையவர்களாய், அதாவது முறையாக உண்பவர்களாக, பிராணான் பிராணேஷு, பிராணான்னா பிராணனை, உணவு கட்டுப்பாடு இல்லாத பிராணனை, பிராணேஷு உணவு கட்டுப்பாடு உள்ள பிராணனில் ஜுக்வதி ஆகுதி செய்கிறார்கள். எல்லாத்தையும் வேள்வியாக சொல்லிக்கிட்டு இருக்கார். நீங்கள் ஆகுதி ஆகுதின்னு வந்து வேறு மாதிரி நினச்சிடக்கூடாது. உணவு கட்டுப்பாடு இல்லாத பிராணனை உணவு கட்டுப்பாடு உள்ள பிராணனில் ஆகுதி செய்கிறார்கள். முதல் வரி. ரெண்டாவது வரியில் சர்வே அபி ஏதே யக்ஞவிதோ யக்ஞவிதக, இந்த மாதிரி சொன்ன யக்ஞத்தை அறிந்தவர்கள், இந்த யக்ஞத்தை அனுஷ்டானம் செய்தவர்கள், இந்த 12 சாதனை சொல்லியிருக்காரு பாருங்கள், இதெல்லாம் அனுஷ்டானம் செய்தவர்கள். முதல் வரியில் ரெண்டாவது வரியில் முதல் வார்த்தை சர்வே அபி ஏதே, ஏதேனா இவர்கள், சர்வே அபி எல்லோருமே, இவர்கள் எல்லோருமே, கடைசி வார்த்தை யக்ஞத்தால் க்ஷபித கல்மஷாக, கல்மஷாகன்னா பாபத்தை, க்ஷபிதக அப்படின்னா நாசம் செய்கிறார்கள். இப்படி 12 சாதனை செய்தவர்கள் அனைவரும் இந்த சாதனைகளினால் எல்லா விதமான பாபத்தையும் நாசம் செய்து விடுகிறார்கள். இங்கே உணவு கட்டுப்பாடுங்கிற சாதனையை கடைசியாக சொல்லி இதுவரைக்கும் சொன்ன 12 சாதனைகளிலையுமே எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுன்னு சொன்னால் எல்லா விதமான பாபமும் நீங்கி நாசத்தை அடைந்து விடுகிறதுன்னு சொல்லி முடிக்கிறார். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் இப்படியெல்லாம் செஞ்சால் அடுத்து என்ன பலன் வரும், செய்யாவிட்டால் என்ன பலன் வரும் சொல்லி இதை நிறைவு செய்ய போகிறாரு. ஸ்லோகம் 31 படிக்கலாம். யக்ஞசிஷ்டாமிருத புஜோம் யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்த யக்ஞஸ்ய குதோஞ்ச குருஷத்தமம் யக்ஞசிஷ்டாமிருத புஜோம் யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்ய யக்ஞஸ்ய குதோஞ்ச குருஷத்தமம். இதுவரைக்கும் சொன்ன சாதனைகளை செய்தால் என்ன பலன் கிடைக்கும், இந்த சாதனைகளை செய்யாவிட்டால் என்ன கேடு வருங்கிறத இங்கே சொல்கிறார். முதல் வரியில் முதல் பகுதியில் யக்ஞசிஷ்ட அமிர்த புஜகண்டர், யக்ஞனா இதுவரை கூறிய சாதனைகள் 12 சாதனைகள், சிஷ்டன்னா மீதியானது, இந்த யக்ஞத்தில் இந்த சாதனைகளில் மீதியானதை அமிர்த, அப்படி மீதியானதுக்கு பேர் என்ன பேர், அமிர்தமா, அமிர்த புஜக அனுபவிப்பவர்கள், இந்த சாதனைகளை செய்து அதில் மீதி உள்ள அமிர்தத்தை அனுபவிப்பவர்கள், அமிர்தத்தை உண்பவர்கள், அதாவது யக்ஞத்தில் மீதியானதை அனுபவிப்பவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். உதாரணம் சொல்லணும்னா என்னென்னா, இப்போ நம்ம உணவு தயார் பண்ணுறோம், தான யக்கியம்னு ஒன்று பார்த்தோம், திரவிய யக்கியம் சொல்லி. நம்ம என்ன பண்ணுவோம், காக்காய்க்கு சோறு போட்டு சாப்பிட்றோம், அப்படி தானே பண்ணுறோம் நம்ம. ஏன்னா அதுக்கு அதனுடைய பண்பு என்னென்னா, தானம் பண்ணிவிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு புத்தியை வளர்க்குறதுக்காக சாதத்தை காக்கைக்கு வைக்கிறது. அதுக்கு என்ன இப்போ ஒரு பழக்கம் வந்திருக்கு, காக்கைக்கு சாதம் வைக்கிறது என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய பாவம் அது, முன்னோர்கள் காக்காவாக பிறப்பாங்களா, இந்த வார்த்தையே தப்பு இல்லையா, அது கிடையாது. காக்கா தானாக சாப்பிடாது, பகிர்ந்து சாப்பிடும். அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கும் அந்த புத்தி வரணுங்கிறதுக்காக காகத்துக்கு வைக்கிறது. அது ஒரு காக்கா சாப்பிடாது, எல்லா காகத்தையும் அழைச்சி சாப்பிடுங்கிறதுக்காக. அதாவது உன்னை கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் அதுக்கு பேர் அமிர்தம்னு பேரான். உன்னை தானம் பண்ணிவிட்டு மிச்சம் நாம் வச்சுருக்க எல்லா பொருளும் அமிர்தம் ஆயிரமா. அது பகவான் சொல்கிறார், நம்ம சொல்ல. ஒரு பொருளை, அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு டைம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் இருக்குது, நீங்கள் 10 நிமிஷம் மற்றவங்களுக்காக சேவை பண்ணுறீங்க, ஒரு 15 நிமிஷம் சேவை பண்ணுறீங்க, மிச்சம் 23.25 மணி நேரம் அமிர்தமாயிருமா. யாகத்தில் மிஞ்சியது அமிர்தம்ங்கிற வார்த்தையை இங்கே பகவான் பயன்படுத்துகிறார். நீ என்ன செயல் செய்தாலும்
அந்த சாதனைகள் ஒரு தியானம் பண்ண கடவுளுக்காக பண்ணுறோம். அந்த தேவ யக்கியம் இருக்குது. அப்போ 15 நிமிஷம் தியானம் பண்ணுற தேவ யக்கியத்தை பண்ணியாச்சு. முதல் சாதனை தேவ யக்கியம் இதில் பார்த்தோம். அதுபோல் மிச்சம் இருக்க நேரம் அமிர்தமாயிருது. நீ எது செய்தாலும் அது செய்தது போக மீதி உள்ளது அமிர்தம். யக்ஞ சிஷ்டகன்டர். யக்ஞ சிஷ்டகன்னா இந்த சாதனையில் மீதி உள்ளதை புஜக அனுபவிப்பவன். அமிர்தக அது அமிர்தத்தை உண்கின்றான். அது உணவாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீ உன்னை கொடுத்துட்டு அதில் மீதி எது இருக்கோ அது அமிர்தமாக மாறிவிடுகிறது. அதை அனுபவிப்பவன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அருமையான வார்த்தை. யக்ஞ சிஷ்டக. யக்ஞனா இது வரைக்கும் சொன்ன சாதனைகள், அது உணவு எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதுபோக மீதி உள்ளது அமிர்தம். அது அமிர்தம். புஜக அதை அனுபவிப்பவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதாவது யக்ஞ அனுஷ்டானம், இந்த 12 சாதனைகளை செய்தவன் அவன் அதெல்லாம் செஞ்சுட்டு அவன் செய்கிற செயல் எல்லாமே என்ன ஆகிருந்தான்? அமிர்தமாகிறது. அவன் அமிர்தத்தை அனுபவிப்பவன் ஆகின்றான். அதனால தான் இதில் ஏதாவது ஒரு சாதனையவாது செஞ்சுட்டு சாப்பிடணும்னு சொல்கிறது. யஜ்ஞம் இல்லாமல் உண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காலமோ பொருளோ உணவோ பகிர்ந்து கொடுத்து உண்தல். அதனால் அடையும் பலன் என்ன சொல்கிறாருன்னா, யாந்தி அடைகின்றார்கள் பிரம்மத்தை. எப்படிப்பட்ட பிரம்மன்? சனாதனம் பிரம்ம. சனாதனம்னு என்ன? இன்றைக்கி அதே சர்ச்சையாகிட்டு இருக்கு நிறையா. மாறாத, அழியாத, என்றும் உள்ள நிர்குணமானன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்மளுடைய தர்மம் ஒன்று தான் என்னைக்கும் அழியலை. இந்த உலகம் எப்பொழுது தோன்றியதோ அன்றிலிருந்து இன்று வரை அழியாத ஒரே தர்மம் நம்ம இந்து மத தர்மம்தான். அதனாலே அதுக்கு பேர் சனாதன தர்மம்னு வச்சுருக்கு. ராமர் காலத்திலே இருந்துச்சு. ராமர் காலம் தோன்றி 8 லட்சம் வருஷம் ஆச்சுங்கிறாங்க. அதே தர்மம், அதே உபனிஷத்தும் இப்போ இருக்குது. எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கு. நம்ம வேதம் அழிஞ்சதே இல்லை. இதெல்லாம் 5000 வருஷம் 2000 வருஷம் கூட ஆகலை மற்றதெல்லாம். நம்ம தர்மம் எப்படி? அதனாலே சனாதன தர்மம்னே பேர். அதற்கும் ஆதாரமானது பிரம்மன். அது என்றும் அழியாதது, கால வரையறைக்கு அப்பாற்பட்டது. பிரம்மனுக்கு காலமே சொல்ல முடியாது. என்றுங்கிற வார்த்தை கூட தப்பு தான் அது ஆக்சுவலாக பார்த்தா. எப்பொழுதும் என்றும் அழியாத ஒரு தத்துவம், நிர்குண தத்துவம். பிரம்ம சனாதனங்கிறார். சனாதனம் பிரம்ம, அழியாத நிர்குணமான பிரம்மத்தை யாந்தி அடைகிறார்கள். இப்படி இந்த 12 விதமான சாதனைகள் செய்பவர்கள் எதை அடைகிறார்கள்? பிரம்மத்தை அடைகிறார்கள். என்றுமே அழியாத நிர்குணமான பிரம்மத்தை அடைகிறார்கள். எதுக்கு பிரம்மத்தை அடையணும்? எங்களுக்கு அடைய வேண்டியதெல்லாம் வேறு இருக்குது. பணத்தை அடையலாம், பொருளை அடையலாம், செல்வத்தை அடையினா பரவாயில்ல. பிரம்மத்தை அடைஞ்சு என்ன செய்ய போகிறோம்? எல்லாம் போயிடும். எல்லாத்துக்கும் ஒரு கால நியமம் உண்டு. எல்லாம் அழியக்கூடியது தான். அழியாத ஒன்று அடைஞ்சால் நாமளும் அழியாததாக மாறிவிடுவோம். அவன் ஞானத்தின் மூலம் பிரம்மத்தை அடைகிறான். அவன் எப்படி அடைகிறான்னு ஞானத்தின் மூலம், அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறான். அதாவது இறுதி பலன் என்னன்னு சொன்னால், ஒரு வாழ்க்கையினுடைய லட்சியம் புருஷார்த்தம் என்னன்னு சொன்னால் பிரம்மத்தை அடைதல், பிரம்மத்தை அறிதல். நீங்கள் என்ன அடைஞ்சாலும் அதற்கு ஒரு அழிவு உண்டு, மாற்றம் உண்டு, ஒரு கால நியமமெல்லாம் உண்டு. பிரம்மத்தை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு வேறு, அதோடு முடிஞ்சு போகுது. இன்னும் கூட சொல்லுவோம், வேதாந்தத்துக்கு வந்தவங்ககிட்ட தான் சொல்லலாம், மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது. சிவலோகம் போகிறதோ எங்கே விஷ்ணு லோகம் போகிறதோ கூட அனித்தியம்தான். என்ன ஒருவேளை அங்கேருந்தே இந்த பிரம்ம ஞானத்தை போதிச்சு அங்கேயே மோட்சத்தை கொடுத்துருவார் அவர். சிவபெருமானோ பிரம்மாவோ விஷ்ணுவோ என்ன பண்ணுவார்? கொடுத்துருவார். ஏன்னா திரும்பி வந்த கதையெல்லாம் படிக்கிறோம். சுந்தரெல்லாம் திரும்பி வந்திருக்கார். ஆனால் பிரம்மத்தை அடைந்தவன் சமஷ்டியில் கலந்து விடுகின்றான். உண்மையான மரணம் யாருன்னா ஞானி தான். அவன் தான் மீண்டும் பிறக்கிறது இல்லை. பிரம்மத்தை அறிகின்றான், பிரம்மத்தை அடைகிறான். பிரம்மவிதா ஆப்னோதி பரம்ங்கிறார். பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அடைகின்றான். பிரம்ம ஞானத்தை அறிந்து பிரம்மத்தை அடைகின்றான். இதுவே இறுதியான பலன். இந்த 12 சாதனைகளில் 11 சாதனை பக்குவத்துக்கு சொன்னார். ஒரு சாதனை ஞான யோக சாதனை சொல்லிட்டார். அதுதான் ஞான கர்ம சந்நியாசம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பே அதுதான். அதை செஞ்சுட்டா என்ன ஆயிரான்? யாந்தி பிரம்ம சனாதனம்ட்டார்.
அழியாத நிற்குணமான என்றுமுள்ள பிரம்மத்தை அடைகிறான். இது இறுதியான பலன். சரி, பிராணாயாமம், தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறதெல்லாம் வேறு வேஸ்ட்டான்னா வேஸ்ட்டு கிடையாது. இந்த பிரம்மத்தை அறிவதற்கு தகுதியை, பக்குவத்தை கொடுக்கும். அதெல்லாம் செய்யலாம். ஆனால் இறுதி பலன் மோட்சத்தை அடைகின்றான். சரி, இதை செய்யலைன்னா என்ன? ஒரு சாதனையும் செய்யலை, நல்ல காரியமே எதுவுமே செய்யலைன்னா அவன் என்ன அடைவான்னு சொன்னால் அவனுக்கு என்ன கலன்னு சொல்கிறார் 2வது வரியில், நாயம் லோகக அஸ்தி அயக்ஞஸ்ய. அயக்ஞஸ்ய அயக்ஞஸ்யன்னா யக்ஞம்னா இந்த சொன்ன சாதனைன்னு அர்த்தம். அயக்ஞஸ்ன்னு என்ன? அந்த சாதனையை செய்யாதவன் அர்த்தம். கூட ஆவை போட்டாச்சுன்னா ஆப்போசிட்டாக மாறிடுது. ஒரு சாதனையும் செய்யாதவனுக்கு இங்கே சொன்ன சாதனை மட்டும் இல்லை சொல்ல போகிறாரு அடுத்த ஸ்லோகத்தில். இதெல்லாம் நான் ஒரு சிலதை சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறையா சாதனைகள் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லலை, வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்ல போகிறார் பகவான். அதையும் சொல்ல போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, யஜ்ஞம்னா சாதனைகள், அயஜ்ஞம்னு என்ன அர்த்தம்? அந்த சாதனைகள் அல்லாதவனுக்கு, அதை செய்யாதவனுக்கு. ந அயம் லோகக அஸ்தி, அயலோகக ந அஸ்தின்டர். இந்த லோகம் கிடையாது. இந்த லோகம் கிடையாதுன்னு என்ன? இந்த லோகத்தில் அவனுக்கு ஒரு பலனும் இல்லை. இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகமே இல்லை. இது பெரிய பொய் சாமி. இதெல்லாம் செய்யாதவன் தான் நல்லா அந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இது மாதிரி ஒரு பொய் உலகம் இருக்குமான்னு நினைக்கலாம். உண்மை அது கிடையவே கிடையாது. அதெல்லாம் வெளியே தெரியுமே ஒழிய, தர்மம் இல்லாதவன் அவன் வெளியே என்ன பேர், புகழ், செல்வம் எல்லாம் இருக்கலாம். அவன் உள்ள உங்கள் மனசை யாராவது பார்த்துருப்பீங்களா? பார்த்ததே இல்லை. அவன் என்ன வேதனையில் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அதர்மம் நிறைய பண்ணிட்டு வெளியே வந்து உலகத்துக்கே பெரிய புகழுடையவன் மாதிரி காட்சி தந்தாலும், செல்வ செழிப்பில் உயர்ந்தாலும், அவன் ஏசியில் உட்கார்ந்து பங்களால் படுத்து உறங்கினாலும் அவன் மனசு எவ்வளோ வேதனை இருக்குது கடவுள் ஒருத்தருக்கே தெரியும். நிச்சயம் சொல்கிறார், அதர்மம் செய்பவனால் ஆனந்தமாக இருக்க முடியாதுங்கிறது வேத கருத்து. அது மாதிரி இங்கே சாதனைகள் மட்டும் இல்லை, நல்ல காரியம் செய்பவனுக்கு இவ்வுலகம் என்பதே இல்லவே இல்லைன்னு பகவான் இங்கே சொல்கிறார். ந அயம் லோகக, இந்த உலகமே கிடையாதுன்ட்டார். அடுத்த வரையில் வேற லோகம் கிடையாதுன்னு சொல்கிறார். அடுத்த வரையில் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கின்ற சுகமும் கிடைக்காது, மனித லோகத்தில் இருக்கின்ற சுகம் கிடைக்காது, அவன் மனநிறைவுடன் சந்தோஷமாக இருக்கவே மாட்டான். அடுத்துட்டு ஒரு கேள்வியை கேட்குறார், குதக அந்யக குருஷத்தம. அப்படி இருக்கும்போது இந்த லோகமே கிடைக்காதுன்னா வேற லோகம் எப்படிப்பா கிடைக்கும்ங்கிறார். வேறு உலகம் ஏது அப்படின்ட்டார் பகவான். மற்ற உலகம் கிடைக்காது, இந்த உலக சுகமும் கிடைக்காது, வேறு சுகமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவன் இறந்த பிறகு அவன் வேறு உயர்ந்த லோகங்களுக்கு செல்ல மாட்டான். அவன் கீழான லோகங்களுக்குத்தான் செல்வானே ஒழிய உயர்ந்த சுகமான லோகம் அவனுக்கு எங்கும் கிடைக்காதுன்ட்டார். இந்த சாதனைகள் செய்யாதவனுக்கு அவன் மனநிறைவுடன் இருக்க மாட்டான். எல்லாம் இருக்கலாம், இது இல்லைன்னு சொன்னால் இது கிடையாது. அதாவது சுகம் என்பதே தர்மத்தின் பலன்தான். புண்ணியத்தினுடைய பலனே சுகமே ஒழிய அதர்மத்தினுடைய பலன் சுகம் கிடையாது. புண்ணியத்தினுடைய பலன் சுகம், பாவத்தினுடைய பலன் துக்கம். இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு கட்டாயம் புண்ணிய பாவத்தில் தான் வருது. அதனால தான் மனித பிறவியில் நாம் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக அனுபவிக்கிறோம். ஏன்னா மனித பிறவியில் மேக்சிமம் எப்படின்னா கிட்டத்தட்ட புண்ணிய பாவம் சமமாக இருந்தால் தான் மனித பிறவி கிடைக்கும். அதனால தான் எப்படிப்பட்ட அவர் ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அவருக்கும் மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், சுகமும் இருக்கும். மற்ற உயிரினங்களுக்கு துக்கம்தான் ஜாஸ்தி, மற்ற பிறவிகளுக்கு சுகம் அதிகம் கிடையாது. இந்த புண்ணிய லோகங்களுக்கு போய் சுகம் அதிகமாக கிடைக்கும். தேவர்கள் லோகங்களில், மற்ற கீழான லோகங்களில் துக்கம் அதிகமாக இருக்கும். பாவத்தினுடைய பலன் சுகம், புண்ணிய பாவத்தினுடைய பலன் துக்கம், புண்ணியத்தினுடைய பலன் சுகம். இது நியதிங்கிறார். அதனால் அவனுக்கு இந்த ஒரு சாதனையும் செய்யாதவனுக்கு, அல்ல எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாதவனுக்கு எகலோகமும் இல்லை, வேறு லோகமும் இல்லைன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார்.
மாடி விட்டு ஏழையாக துயரத்தோடு இருப்பான், ரொம்ப பாவம் பண்ணான். இல்லாட்டி சந்தோஷமாக இருப்பான். செல்வம் இருந்தால், நான் ஒரு உதாரணம் அடிக்கொருக்கா சொல்வேன். அதாவது ஏசியில் படுத்து பட்டு மெத்தையில் படுத்து உறங்கலாம், நல்லா தூங்குனா அவனும் புண்ணியவான் தான். கட்டாந்தரையில் படித்து நல்லா தூங்குனா அவனும் புண்ணியவான் தான். புரியுதுங்களா? ஏசியில் பட்டு மெத்தையில் படித்து தூங்குனா நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா புண்ணியவான் தான். கட்டாந்தரையில் படுத்து தூங்கின பிறகு யாருக்கு தெரியும் எங்கே படுத்துருக்கோன்னு தெரியாது. ஆனால் அங்கே படுத்து தூங்காமல் இருந்தாலும் சரி, கட்டாந்தரையில் படுத்து தூங்காமல் இருந்தாலும் சரி, இப்படி அது பாவம் தான். ரெண்டுமே பாவ பலன் தானே. நம்மளுக்கு தூக்கம்தான் முக்கியம். நீ வசதியாக இருந்தும் சுகமாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருந்தும் சுகமாக இருக்கலாம். அப்போ சுகம்னே முக்கியமே ஒழிய இந்த வசதி இல்லைங்கிறது, பதவி இல்லைங்கிறது ரெண்டாம் பட்சம். அது இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இருந்தாலும் அந்த சுகங்கிறது இந்த சாதனைகளினுடைய பலன். இல்லைன்னா அது பலன் இல்லைன்னு சொல்லிட்டார். இதில் மிஞ்சியதை உண்பது அமிர்தத்திற்கு சமம்னு வேற சொல்லிட்டார். அதோட இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு. ஒரு நிமிஷம் சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம். யக்ஞக சிஷ்டா அமிர்த புஜக. கடைசி வார்த்தை இந்த குரு சத்தம அப்படின்னு கூப்பிட்றார். குரு வம்ச சிரேஷ்டனே, ஏ அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி வார்த்தை ஏ அர்ஜுனா. யக்ஞக முதல் வார்த்தை, யக்ஞத்தில் இதுவரை சொன்ன யாகத்தில் சிஷ்ட மீதியான அமிர்தத்தை புஜக அனுபவிப்பவர்கள். இதுவரை சொன்ன சாதனைகளில் மீதியான அமிர்தத்தை புஜிப்பவர்கள், அனுபவிப்பவர்கள். யாந்தி பிரம்ம சனாதனம். சனாதனம் அழியாத மாறாத நித்தியமான பிரம்மத்தை யாந்தி அடைகிறார்கள். ரெண்டாவது வரி, ந அயம் லோகக அஸ்தி அ யக்ஞசிய. அதை பிரிக்கணும். அந்த அ யக்ஞசியன்னு சொன்னால் இந்த யக்ஞம் செய்யாதவனுக்கு ந அயம் லோகக இந்த லோகம், அயம் லோகன்னா இந்த லோகம், ந அஸ்தி கிடையாது, இந்த லோக சுகம் இல்லை. பிறகு அடுத்த வார்த்தை குதக அந்யக. குதக அந்யகன்னா மற்ற உலகம் எப்படி கிடைக்கும்? இந்த உலகமும் இல்லை, மற்ற உலக பலம் யாருக்கு? இந்த சாதனைகளை செய்யாதவனுக்கு. செய்தவன் இங்கே என்ன பலன்? அவன் உண்பது அமிர்தம். அவனுக்கு எல்லா விதமான இறுதியான பலனான பிரம்மத்தை அடைகின்றான். அவன் மீண்டும் பிறவா நிலையை அடைகிறான்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த வரியில் இந்த கருத்தெல்லாம் எப்படி வந்தது, யார்கிட்டருந்து வந்திருக்கு, நான் சொல்லலை, வேதம் சொல்லியிருக்குன்னு பகவான் கிருஷ்ணரே சொல்ல போகிறாரு. அதை அடுத்து 32வது ஸ்லோகத்தில் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய். ஹரிஹி ஓம்.